ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 1,00,000 கிலோமீட்டர் ஓடின காரை நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறது தான் டாப்பிக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூஸ்டு கார் வாங்க போறீங்களா? கார் பார்த்துட்டு இருக்கும்போது ஓனர் சொல்றாரு, சார் கார் கண்டிஷன் சூப்பர், ஆனால் 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அதை கேட்ட உடனே நம்ம மனசுல என்ன தோணும்? ஐயோ, இனிமே ஒர்க் ஷாப்ல தான் வாழணும் போல. சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போய் 1,00,000 கிலோமீட்டர் ஆச்சா ஸ்கிராப்புக்கு தான் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நண்பர்களே, இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். 50,000 கிலோமீட்டர் ஓடின காரை விட சில 1,50,000 கிலோமீட்டர் ஓடின காரு நல்ல கண்டிஷனா இருக்கும். எப்படி 1,00,000 கிலோமீட்டர் ஓடின கார் வாங்கலாமா, வாங்கக்கூடாதா, என்ன செக் பண்ணணும், எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல் விஷயம், 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்னா அது அதிகமா அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். முதல்ல ஒரு பெரிய மித்தை உடைப்போம். அதாவது பல பேர் நினைக்கிறாங்க 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்னாலே இன்ஜின் ஃபினிஷ் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான எண்ணம். உதாரணத்துக்கு, ஒருத்தர் தினமும் ஆபீஸ் போய் வர ஒரு 50 கிலோமீட்டர் கார் ஓட்டுறாருன்னு வைங்க. ஒரு வருஷத்துக்கு சுமார் 18,000 கிலோமீட்டர் ஓட்டுவாருங்க. 6 வருஷத்துல 1,00,000 கிலோமீட்டர் வந்துடும். அதனால 1,00,000 கிலோமீட்டருங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கார் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியம். அடுத்தது, ஹைவே கிலோமீட்டர் வெர்சஸ் சிட்டி கிலோமீட்டர். ஹைவேல ஓட்டுறதும் சிட்டியில ஓட்டுறதும் அந்த ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ். இப்போ ரெண்டு விஷயமா வச்சுப்போம். இப்போ கார் ஏ, கார் பி, ரெண்டு கார் இருக்கு, சரிங்களா? கார் ஏ அது வந்து 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. முழுக்க சிட்டி டிராபிக்ல தான் அந்த கார் ஓடி இருக்கு. கார் பி இது வந்து 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பெரும்பாலும் ஹைவேலேயே வண்டி ஓட்டியிருக்காங்க. எது நல்ல கண்டிஷன்ல இருக்கும்? பல நேரத்துல அந்த கார் பி தான். ஏன்னா ஹைவேல கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, குறைவான பிரேக்கு, குறைவான கிளட்ச் யூசேஜ், அப்புறம் அந்த இன்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். இது சிட்டியில ஓட்டின கார்ல பிரேக் அதிகம் யூஸ் பண்ணிருப்பாங்க, கிளட்ச் அதிகம் யூஸ் பண்ணிருப்பாங்க, கியர் சேஞ்ச் அதிகமா பண்ணுவாங்க, இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆயிருக்கும். அதனால கிலோமீட்டர் மட்டும் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. அடுத்த விஷயம், கிலோமீட்டர் அந்த மீட்டர், ஓடோ மீட்டரை வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. யூஸ்ட் கார் மார்க்கெட்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 1,50,000 கிலோமீட்டர் ஓடின காரை 60,000 கிலோமீட்டர் ஓட்டின மாதிரி காமிப்பாங்க. அதாவது காரோட வயசு, ஆக்சுவல் ஏஜ் வந்து 50 வயசுன்னு வைங்களேன், ஆதார் கார்டுல வயசு வந்து 25 வயசுன்னு போட்ட மாதிரி. மீட்டர் மட்டும் பார்த்து நம்பாதீங்க, காரையும் நம்ம வந்து விசாரணை பண்ணணும். அதாவது ஸ்டீரிங் வீல் பாருங்க, ஸ்டீரிங் ரொம்ப தேஞ்சு போயிருக்கா அப்படின்னு பாருங்க, அது வழுக்கிற மாதிரி இருக்கா. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நிறைய யூசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். டிரைவர் சீட் பாருங்க, சீட் வந்து அமுங்கி போயிருக்கா, உட்கார்ந்த உடனே ஃபோம் காணாம போயிருக்கா, அதாவது இந்த பஞ்சு உள்ள பஞ்சு வந்து நம்ம உட்கார்ந்த உடனே அப்படி மட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் செக் பண்ணுங்க. அப்புறம் கிளட்ச் அண்ட் பிரேக் பெடல் இதை வந்து பாருங்க. பெடல் ரப்பர் வந்து அதிகமா தேஞ்சிருந்தா ரொம்ப யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். கியர் நாப் பாருங்க, அந்த கியர் நாப்ல நம்பர்ஸ் எல்லாம் அழிஞ்சிருக்கா, அப்போ கார் நல்லா ஓடி இருக்குன்னு அர்த்தம். நீங்க சில ஆட்ஸ்ல பாத்திருப்பீங்க, ஒன்லி 45,000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனா சீட்டை பார்த்தா டாக்ஸி சர்வீஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்டீரிங்கை பாத்தீங்கன்னா ஒரு 5 ஓனர் வந்து அதை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மீட்டர் மட்டும் இல்ல, காரோட கண்டிஷனையும் பாருங்க, சரிங்களா? அப்புறம் இன்ஜின் வந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இன்ஜின் நல்லா இருக்கா அப்படின்னா நீங்க கோல்டு ஸ்டார்ட் செக் பண்ணணும். அதாவது காலை நேரத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஜின் உடனே ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆகணும் நீங்க ஸ்டார்ட் பண்ண உடனே, சரிங்களா? அப்புறம் ஸ்மோக் செக், எக்ஸாஸ்ட்ல இருந்து அந்த பிளாக் ஸ்மோக்கு, ஒயிட் ஸ்மோக்கு, ப்ளூ கலர் ஸ்மோக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் வரவே கூடாது. அடுத்தது இன்ஜின் சவுண்டு, ஸ்டார்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்டா சவுண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்ததுன்னா கவனம் தேவை. அப்புறம் டெஸ்ட் டிரைவ், காரை ஓட்டி பாருங்க. ஆக்சிலரேஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கணும், புல்லிங் வந்து நல்லா இருக்கணும். அடுத்த விஷயம், 1,00,000 கிலோமீட்டர் ஆன பிறகு என்னென்ன செலவுலாம் வரலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1,00,000 கிலோமீட்டர் ஆன கார்ல சில பார்ட்ஸை வந்து மாற்ற வேண்டிய வரலாம், சரிங்களா? அதெல்லாம் ரொட்டீன் ஒர்க், அது வந்து பண்ணி தான் ஆகணும். அதாவது சாதாரணமான விஷயம் வைங்களேன். கிளட்ச் பிளேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வியர் அண்ட் டியர் பார்ட்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம மாற்றி தான் ஆகணும். அடுத்தது சஸ்பென்ஷன், ரோட் கண்டிஷனை பொறுத்து மாற்ற வேண்டி வரலாம்.
பேட்டரி வந்து 4லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம மாற்றுவோம். டயர்ஸ் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டர், அதாவது ஒவ்வொரு டயருக்கும் அதுக்குண்டான எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அதோடைய யூசேஜை பொறுத்து. ஸோ இதெல்லாம் சாதாரண மெயின்டெனன்ஸு. இதுக்காக காரை ரிஜெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது, எந்த காசு வந்து 1 லட்சம் கிலோமீட்டர் ஆனாலும் வாங்கலாம் அப்படிங்கிறது, இது என்னோட சஜஷன் தான். நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. என்னோட சஜஷன் என்னென்னா, ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா மாருதியில் ஸ்விஃப்ட்டு, டிசைர், வேகனார், ப்ரீஸா இந்த காசுலாம் நீங்கள் வாங்கலாம். ஹுண்டாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா i20, கிராண்ட் i10, கிரெட்டா இதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். டொயோட்டா பொறுத்த வரைக்கும் இன்னோவா, எட்டியோஸ், கொரல்லா. ஸோ பல டொயோட்டா காசில் வந்து 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இன்னும் நல்ல கண்டிஷனோட ஓடக்கூடிய கார்லாம் இருக்குது. ஸோ சில பேர் யூஸ்டு கார் வாங்கும்போது டயர் ஷைன் பார்த்து வாங்குறாங்க. சார், டயர் பளபளன்னு இருக்குன்னா அந்த டயருக்கு வந்து ஃபேஷியல் போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. இன்ஜின் செக் பண்ணீங்களா, அதை மெயினாக பாருங்கள். ஸோ அடுத்தது, எப்போ வாங்கக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். இந்த விஷயங்கள் இருந்தால் கவனமாக இருங்க. சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இல்லை, இன்ஜின் ஸ்மோக் வந்து அதிகமாக இருக்குது, மேஜர் ஆக்சிடென்ட்டு, ஃப்ளட்டு அஃபெக்டட் வெஹிக்கிள், அப்புறம் ஓடோமீட்டர் அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, அப்புறம் மல்டிபிள் ஓனர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கார் நீங்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிய கார் வாங்கலாமான்னா என்னோட பதில் கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் கிலோமீட்டர் மட்டும் பார்க்காதீங்க, கண்டிஷன் பாருங்கள், சர்வீஸ் ரெக்கார்ட் பாருங்கள், டெஸ்ட் டிரைவ் பண்ணுங்கள், அப்புறம் ட்ரஸ்டட் மெக்கானிக் இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போங்க. மைலேஜ் முக்கியம் இல்லை, மெயின்டெனன்ஸ் தான் முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடின காரை நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை.